தமிழ்பால் நிறுவனத்தின் முப்பெரும் விழாவில் அதன் லோகோ மற்றும் தமிழ்பால் புதிய பேக்கேஜிங் உயர்கல்வித்துறையை அமைச்சர் கோவிச்செழியன் அறிமுகம் செய்தார். கும்பகோணத்தில் ஜி.கே. டெய்லரின் 50வது ஆண்டு விழா மற்றும் தமிழ்பால் 25வது ஆண்டு வெள்ளி விழா நடைபெற்றது. ஜி.கே. டெய்லரின் நிர்வாக இயக்குனர் கண்ணன் அனைவரையும் வரவேற்றார். சிட்டி யூனியன் வங்கி நிர்வாக இயக்குனர் என். காமகோடி காணொலி மூலம் வாழ்த்தினார். விழாவில் மக்களவை உறுப்பினர் ராமலிங்கம் குத்துவிளக்கேற்றி உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவிச்செழியன், மாநிலங்களவை உறுப்பினர் கல்யாண சுந்தரம் ஆகியோர் கலந்து கொண்டனர். தமிழ்பாலின் புதிய தயாரிப்புகள் மற்றும் புதிய தமிழ்பால் விநியோக மைய மாடலை எம்.எல்.ஏ. அன்பழகன் மற்றும் துணை மேயர் தமிழழகன் ஆகியோர் அறிமுகம் செய்தனர். தமிழ்பால் புதிய பரிணாமங்கள் குறித்தும் தமிழ்பால் தயாரிப்புகள் குறித்தும் செயல் இயக்குனர் ஜி.கே. தியாகராஜன் விளக்கி பேசினார். விழாவில் கலந்து கொண்ட தமிழ்பால் விநியோகஸ்தர்கள், மைய பொறுப்பாளர்கள் மற்றும் நிறுவன ஊழியர்களுக்கு நினைவு பரிசுகளும் வழங்கி கௌரவிக்கப்பட்டனர். தன்னுடைய வளர்ச்சியில் துணைந்த அந்த நலிந்து போயிருக்கக்கூடிய தொழிலாளர் கூட வாழ்வில் முன்னேற நலத்திட்டங்களை வழங்குகிறார். இன்றைக்கு ஒரு நிறுவனத்துடைய வளர்ச்சி, அங்க வளர்ச்சி. எனவே பால் முகவர்கள், விற்பனையாளர்கள், உற்பத்தியாளர்கள் மற்றும் அந்த நிறுவனத்துடைய தலைமை பொறுப்பு நாம் உள்ளிட்ட எல்லோரும் ஒரு நிறுவனத்தை உடைத்திருக்கும் என்பதை நிலைநாட்டக்கூடிய வகையில்தான் புதிய பால் உற்பத்திக்கான பொருட்களை அறிமுகப்படுத்துவது, நிறுவனம் வளர்வதற்கு துணை நின்ற அவர்களுக்கு நன்றி சொல்வது என்ற நிலையில் இந்த விழாவை உருவாக்கியிருக்கிறார்கள். திமுகவினுடைய சேர்மன் வாழ்த்துறை வழங்கியிருப்பது, எந்த நிறுவனம் என்னுடைய நிறுவனத்திற்கு வழக்கு துணைந்ததோ அந்த நிறுவனத்தை நன்றியோடு நினைத்து பார்க்கிறது என்பதை காண்பதன் மூலம் அவரும் வாழ்த்தியிருக்கிறார். அந்த வகையில் நன்றி பரவாமையை கையாண்ட நிறுவனம் தமிழ்பால் நிறுவனம், உழைப்பால் உயர்ந்த நிறுவனம் தமிழ்பால் நிறுவனம், வாடிக்கையாளர் மனமுறை நடக்கிற நிறுவனம் தமிழ்பால் நிறுவனம், இன்னும் மேலும் வளர வேண்டிய நிறுவனம் தமிழ்பால் நிறுவனம் என வாழ்த்து சொல்கிறேன்.